5 முனை போட்டி அப்படின்றது கண் முன்னாடி தெரியுது. அது திமுக ஒரு அணி, அதிமுக அணியில் அதிமுக ஒரு புதிய அணியை அமைக்க போகிறதா, இருக்கிற அணியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகுதா, அல்லது பிஜேபியோட கூட்டணியை புதுப்பிக்க போகிறாங்களா, இது தெரியலை. ஆனால் உங்கள் அமைச்சர் திரு ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் இருக்கும், கடைசியாக 2 முனை தான் அப்படின்றாரு. எப்படி சொல்கிறீங்க? அதாவது அமைச்சர் ரகுபதி வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, கள அனுபவம் அதிகமாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து கலை யதார்த்தத்தை சொல்கிறார். இப்போ நம்ம இப்போது அண்மை காலத்தில் வரக்கூடிய கட்சிகள் அல்லது கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட வந்து ஒரு பெரிய பூதாகரமாக சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு களத்தை வந்து நம்ம முடிவு செய்ய முடியாதுன்றது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு பாடம். களத்தில் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமா அதாவது அதிமுகவான்றது தான் களத்தோடைய யதார்த்தம். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதில் ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து என்னென்னா, போன நாடாளுமன்ற தேர்தலையே நீங்கள் வந்து எந்த காலகட்டத்திலும் கடந்த 50 வருஷத்தில் இருமுனை போட்டி தான் இருந்திருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டியாக அல்லது 2 அணிகளுக்கு இடையிலான போட்டியாக தான் இருந்திருக்கு. ஆனால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுக கோவை, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், கன்னியாகுமரியில் 4வது இடம் இந்த மாதிரி போனதுனால எப்படி நீங்கள் வந்து ஒரு நேரடி போட்டி திமுக அணிக்கும் அதிமுக அணிக்குமான நேரடி போட்டின்னு சுருக்குறீங்க, மற்ற பிளேயர்ஸை குறைச்சி மதிப்பிடுறீங்க? இல்லை, அப்படி இல்லை. அதாவது அதிமுக வந்து ஏறக்குறைய 9 இடங்களில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் தள்ளப்பட்டது வந்து அநேகமாக அதிமுகவின் தலைமை எடுத்த முடிவு, அவர்கள் எடுத்த தவறான அணுகுமுறை தான். அதை தவிர வந்து களத்தில் வந்து அதிமுக தொண்டர்கள் அளவில் நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. பல முறை ஆண்ட கட்சி அதிமுக. தொண்டர் பலம், கட்டமைப்பு பலம்ன்றது அதிமுகவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த தொண்டர் பலம் எப்பொழுது இருக்கும். அதன் அருகில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அருகில் வரக்கூடிய அளவிற்கு கிட்ட வரது கூட இப்போதைக்கு எந்த கட்சியும் இல்லைன்றது தான். அப்படின்னா எப்படி சார் அதிமுக தொண்டர் பலம் இருக்கு அப்படின்னா எப்படி கோயம்புத்தூர்ல 3வது இடத்துக்கு போகுது? இல்லை, இப்போ நடந்து நான் மறுபடியும் சொல்றேன், இந்த தலைமை பண்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ். சாதாரணமாக தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வேட்பாளர் அறிவிச்சுட்டு போய் அங்கே போய் வாக்குகளை ஏதாவது கீழே இருக்கும், நம்மளுடைய வாக்கு கீழே இருக்கும், போய் எடுத்துகிட்டு வரத்துக்கு அதுக்கான பெரிய திட்டமிடல் இருக்குது. இப்போ எங்கள் தலைவர் வந்து தேர்தலை ஜனநாயகபூர்வமாக ஒரு தேர்தலை அணுகிறாருன்னா அது வந்து 2 விதமாக அணுகிறார். ஒன்று வந்து களத்தை சந்திப்பதற்காக கட்சியை தயார் பண்ணுறாரு. எங்களை போன்றவர்கள் எல்லாரையும் தயார்படுத்தி கட்சியில் போய் அங்கே வந்து வாக்குகளை சேகரிப்பதற்கான ஒரு முறை. 2வது, ஆட்சி இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கார். மக்களோடு போய் மக்களை தேடி பல திட்டங்களை போய் நேரடியாக மக்களை போய் பார்த்து மக்களுடன் தொடர்பில் இருக்கார். இந்த மாதிரியான எந்த முயற்சிகளையும் எடுக்காமல் நம்ம சின்னத்தை இருந்தால் போதும், அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்யக்கூடிய தவறு ரெட்டாலை நின்னா போதும், ரெட்டாலையை பார்த்தா போதும், மக்கள் குத்திடுவாங்கன்னு. அது வந்து அந்த ராமநாதபுரம் தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து பல ஓ பன்னீர்செல்வங்களை கண்டுபிடித்தவர்கள் போய் போட்டு அதில் வாங்கின ஒரு அனுபவத்தின் இந்த கூட அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிமுக திமுகவை தவிர மற்ற கட்சிகள்லாம் தனக்கு ஈக்குவலாக இது இங்கே வந்து 4 முனை போட்டி 5 முனை போட்டி என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது என்றால் அது களத்தில் இல்லை, அது சோஷியல் மீடியாவில் தான் இருக்கிறது. எங்கள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னது வந்து ஒரு மிக கலை யதார்த்தம் தான், நியாயமான ஒரு விஷயம்தான். எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. கூடுதலாக கமல்ஹாசன் வந்திருக்காரு. அப்போ இந்த கூட்டணி பலத்திலேயே எங்களுடைய கூட்டணி பலத்தாலையும் இந்த 3.5 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சி சாதித்த பல மக்கள் நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்று பயனளிக்கக்கூடிய திட்டங்களின் வலிமையினாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய களத்தில் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பிரச்சார பலத்தாலையும் தான் நாங்கள் இந்த வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்கிறோம். அதில் எதிர்க்க எத்தனை முனை போட்டிகள் இருந்தாலும் அதை பற்றி பெரிதாக எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. 200 இடம் அப்படின்றது ஒரு பெரிய இப்போ 40க்கு 40ன்னு சொல்லும்போது இதே கேள்வி கேட்டாங்களா, அது எப்படி நீங்கள் 40 2 முறை இதை சேர்த்தோமே, ஒரு முறை 39, அடுத்த முறை 40 எடுத்தோம். அடுத்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து சட்டமன்ற வாரியாக தொகுதி வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் 224 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வென்று இருக்கிறது. அப்போது இந்த டேட்டாவை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து அதீத நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய கூட்டணி பலமும், நாங்கள் சொல்கிற மாதிரி எங்களுடைய தலைவரோட நிர்வாகத்திறன், மக்கள் நல பணிகள் இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நிச்சயமாக 200 என்பது சாத்தியம்தான். 2 எதிர்கருத்து முன்வைக்கப்படுது. ஒன்று, ஒரு சட்டமன்ற தேர்தலில் அமைந்த கூட்டணி அப்படியே இன்னொரு தேர்தலில் எதிரொலிக்கிறது இல்லைன்றது ஒன்று.
ரெண்டாவது கூட்டணியை நம்பி தான் திமுக பயணம் பண்ணுது அப்படின்னு ஒரு கருத்து. அதாவது இது முதல் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு அமைந்த கூட்டணியை ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் வந்து இன்டாக்டாக கொண்டுட்டு போயிருக்காரு. கூட்டணியின் தமிழ்நாட்டில் கூட்டணியை வழிநடத்தக்கூடிய தலைவர் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். இந்த கூட்டணி உடைந்தால்தான் தனக்கு எதிர்காலமே என்பதை போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல முறை பேசிட்டு இருக்காரு. அவருடைய கட்சி கூட்டத்திலே கூட நிச்சயமாக பலமான கூட்டணி அமையும், வலுவான கூட்டணி அமையும். அந்த கூட்டணியில் சலசலப்பு இருக்கிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் புகைச்சல் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படின்னு இதை பற்றியே தான், எங்களுடைய கூட்டணி பற்றி தான் அவர் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால வந்து எங்கள் கூட்டணியை கலைப்பது தான் அவர்களுடைய ஒரே ஒரு யுத்தியாக இருக்கும் போல இருக்குது. ரெண்டாவது, இந்த கூட்டணி ஆட்சி ஏன் கூட்டணி நம்பிதான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா என்றால், நீங்க அரசியல் கூட்டணி வேற, தேர்தலில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கூட்டணி அமைக்கும் போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இது தேர்தல் உடன்படிக்கை தான், இது வந்து ஒன்லி அக்ரிமெண்ட், இது அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. தேர்தல் முடிந்த மறுநாளே இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பு இருக்காது. ஆனால் கலைஞர் பேரறிஞர் அண்ணாவின் வழி வந்து ஜனநாயக பூர்வமாக கலைஞர் கட்சி நடத்தினார். கூட்டணி என்பது ஒத்த கருத்துள்ளவர்களை இணைத்து கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி தான் நாங்கள் அமைக்க முடியும். எங்களுக்கு எந்த காரணத்தும் கொள்கை சாராத கூட்டணி அமைத்தாலும் அமைத்தாலும் அது வந்து தோல்வியாக தான் முடியும். அதனால் கொள்கை சார்ந்த கூட்டணி அமைக்கும் போது ஒற்ற கருத்துள்ளவர்கள் இருக்கும்பொழுது கூட்டணி பலத்தால் தான் இவர்கள் சொல்றாங்க, அதனால் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் 234 தொகுதியிலும் நின்ன மாதிரி நாங்கள் 234 தொகுதியிலும் உதயசேரியில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஜனநாயக மாண்பும் கிடையாது, மரபும் கிடையாது. ஒரே கருத்துல இருக்கக்கூடிய கட்சிகள், அது பெரிய கட்சியாக இருந்தாலும் சின்ன கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் இணைத்து இங்கே கூட்டணி நடத்தி கொண்டிருப்பதால் தான் 40க்கு 40 ஜெயிக்க முடிந்தது. முடிந்த நாடாளுமன்ற இந்த நாடாளுமன்ற தொடரில் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அந்த மெஜாரிட்டி கிடைக்காமல் பண்றதுக்கு மிக முக்கியமான அந்த முன்னெடுப்பு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் வந்து எங்களுடைய தலைவர், கழக தலைவர் தளபதி அவர்கள் எடுத்த தலைவர் டிசிஷன் தான். இங்க நம்ம 40க்கு 40 எடுத்ததால் தான் அங்க 272 400 சீட்டு வேணுன்றவங்களுக்கு மெஜாரிட்டிக்கே 40 சீட்டை குறைக்க முடியுது நம்மால. அதனால வந்து இது போன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, ஒரு கருத்தில் ஒரே கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தை கொண்டுட்டும் நாம் தேவையில்லாமல் விலகி அவர்களை போவதற்கு அனுமதிக்க கூடாது. நாம வந்து அது கூட்டணி தலைமை பண்போடு அதை இருக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.